ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது 2 வகையான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், டேஸ்டாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம 2 வகையான ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. அதோடைய 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதோடைய 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கூட உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்து நல்லா ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சிருக்கேன். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ சுடு தண்ணியில் பிசைஞ்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால இப்போ இதை ஒரு கவுண்டர் டாப்பில் நீங்கள் போட்டுட்டு அதை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 2ஆ பிரிக்க போறோம். ஸோ ஈக்குவலா நீங்க 2ஆ பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பகுதியை நம்ம பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பகுதியை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வழக்கமா சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பகுதி மாவு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை ஓரத்தில் வச்சிருங்க. இப்போ இன்னொரு பகுதி மாவு எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு பகுதி மாவு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுல ஒரு பகுதி மாவு எடுத்துக்கோங்க. அதுல நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இதுல இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா சமமா இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துருங்க. மசாலா நல்லா சமமா நம்ம அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பகுதி மாவு நம்ம தேய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அதுக்கு மேல அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கீஸ்லாம் கட் பண்றதுக்கு ஒரு டூல் வச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு ஹார்ட் ஷேப்லாம் வச்சிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுக்க போறோம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஷேப் பிடிக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பு ஹார்ட் ஷேப்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் ரொம்ப ஆர்வமா சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டோட நம்ம சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதை ஒன்னொன்னா சேர்த்துருங்க. இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நம்ம பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுப்பு மறக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிடும். நீங்க உருளைக்கிழங்குக்கு பதிலா
நீங்கள் பீட்ரூட் கேரட் அது கூட ஆவியில் வேக வச்சு மசிச்சுட்டு அதில் நம்ம மசாலாலாம் சேர்த்து இப்போ பண்ண அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுவே நம்ம கேரட் பீட்ரூட்லாம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பொரிச்சு தரலாம். அது எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரி மாதிரி நல்லா உப்பி வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் வெளியெடுத்துடலாம். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு, வெளியெடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம சாஸோட வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்குக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்நாக் பண்ணோம்ல அதே மசாலா தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டு சுடு தண்ணி போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வரமாவு தூவி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சதும் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அடுத்து ரவுண்டா ஏதாச்சும் பிளேட்டு அப்படி இல்லை ரவுண்டா இருக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனா இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். சைடில் இருக்கிற மாவை அப்படியே நீங்க வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகா நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். இப்போ நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அதை இதில் சேர்த்து நல்லா முன்னாடி நம்ம பண்ண மாதிரி ஈவனா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனா அப்ளை பண்ணி எடுத்துருங்க. அடுத்து கத்தி அப்படி இல்லைன்னா பீஸா கட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பீஸா கட்டரை யூஸ் பண்றேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை வச்சு நம்ம பீஸாலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 4, 8, 16 அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டே வரலாம். இப்போ நம்ம அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்க ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அழகா இந்த மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஸோ திரும்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பெரிய பகுதி இருக்கு இல்லையா, அதை நீங்க வச்சு இப்படி சுட்டிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி சுருட்டும் போது நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒன்னொன்னா சேர்த்து நல்லா பொன்னிறமா வர்றது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன்ல பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஒரே மசாலா வச்சு 2 வகையான ஸ்நாக் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம்.
நல்ல முறுமுறுன்னு க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஸோ சாஸோடு சேர்த்து சாப்பிடும் போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 2 வகையான ஸ்கிட் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பார்த்தோம். குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.